بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முகத்திமா இப்னு சலாஹ் என்று அறியப்பட்ட மாரிஃபத்து அன்வாய் உலூமுல் ஹதீஸ் என்கிற நூலை பேசிக்காக வைத்து அதை வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸ்களை பாடத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் ஒரு சில வரிகளை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக விட்ட இடத்துலேருந்து ஹம்தன் பாலிகன், அப்போ அல்லாவுக்கு எல்லா புகழும்னு சொல்லிட்டாரா, சொல்லிவிட்டு ஹம்துங்கிறது என்னது, அது மஸ்தர். ஹமித என்பதிலிருந்து மஸ்தர் எது, ஹம்து. மஸ்தராக வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் மஃபூல் முத்துலக்கும்பாங்க. மஃபூல் முத்துலக்குன்னு அல்ஹம்து, எல்லா புகழும் அல்லாவுக்குண்டமா. ஹம்தன் பாலிகன், பாலிகான ஹம்து. பாலிகன் என்னென்ற பிரார்த்தனை செய்வோம். பாலிகான ஹம்து அல்லாவுக்கு உரியது. அந்த ஹம்து என்ன செய்கிறதுனா அல்லாஹ் புகழ்கிறோம். புகழ்கிறது என்பது நம்ம முழுமையாக புகழ முடியாது. அல்லாஹ் என்ன தரத்தில் இருக்கான அந்த தரத்துக்கு நம்ம புகழ இயலுமா? நம்ம மொழியில் இருக்கிற சொல்லை கொண்டு தான் புகழ முடியும். அதையெல்லாம் கடந்தவனாக அவன் இருக்கிறான். பத்தாது, இறைவனை புகழ்வதற்கு எந்த மொழியில் உள்ள சொற்களும் போதுமானது கிடையாது. அதனால் நம்ம பேசுகிற புகழ் கம்மியாக இருந்தாலும் நினைச்சிக்கிறோம், இறைவா ஒரு முழு அளவுக்கு உன்னை புகழ்கிறோம்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிற வேண்டியதான். அப்படி போடும்போது எங்கள் புகழ் கொஞ்சமாக வார்த்தை கம்மியாக இருந்தாலும் உனக்கு முழு அளவுக்கு நாங்கள் புகழ்கிறோம்னு அதை சொல்வதற்காக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த வாசகத்தை சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹி, முதல் அல்ஹம்துலில்லாஹின்னு வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹின்னு வந்துருச்சுல, அல்ஹம்துலில்லாஹி அல்ஹாதின்னு. அதன் தொடர்ச்சியாக சொல்கிறாரு ஹம்தன், ஒரு புகழாக அல்லாவுக்கு நம்ம புகழ் சுட்டுகிறோம். எந்த மாதிரி புகழ்? பாலிகன் அமத தமாமி. தமாம் என்றால் பூரணம், நிறைவு. தமாம்னா என்ன, தமாம் பண்ணுறதுங்கிறோம்ல, தம்மாண்டா முழுமையானதுன்னு அர்த்தம். அப்போ நாக்கிசான ஃபேலு தாமான ஃபேலுன்னு படிச்சே இல்லை, அதெல்லாம் அந்த தமாம் தான். இது தம்மன்னா பூர்த்தி செய்தான். தம்மல் கிதாப், கிதாப்பை முடிக்கும்போது என்ன செய்வாங்க, கடைசியாக தம்மல் கிதாப், கிதாபு முடிந்தது. முற்றும்னு போடுவதற்கு தம்மல் கிதாப்னு போடுவாங்க. அந்த தம்மவில் வந்தது தான் தமாம் என்பது. தமாம் என்றால் முழுமை, பூரணம், நிறைவு, இந்த அர்த்தம் தமாம் என்பதற்கு. அமது என்றால் ஒரு காலம். அமதுனா என்னது, காலம்னு அர்த்தம். அமது தமாம் என்று சொன்னால் முழுமையான, அதாவது பூரணமான காலம்னு அர்த்தம். காலம், அமதுன்னா காலம், தமாமுன்னா முழுமை, நிறைவு, பூரணம். அப்போ அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். எப்படி புகழ்கிறோம் என்றால் ஹம்தன் பாலிகன், அது அடையக்கூடிய, என்ன அடையக்கூடியது, அமத தமாமி, காலம் முழுவதையும் அடையக்கூடிய புகழ். பலகன்னா அடைந்தான். அப்போ காலம் முழுவதையும் அடையக்கூடிய புகழ்னா என்னது, இன்னைக்கு நேரத்தோடு முடிகிற புகழ் அல்ல, கியாம நாள் வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் சென்றடையக்கூடிய ஒரு புகழாக நான் புகழ்கிறேன். நான் புகழ்வது அதை வாழ்ந்தேன், நான் செத்தேன், அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாதீங்க. என்னுடைய புகழ் எப்படிப்பட்ட புகழ் என்றால், புகழ்ச்சி அல்லாஹ்வை புகழ்வது எப்படிப்பட்டது என்றால் பாலிகன் அமத தமாமி, காலம் முழுவதையும் அடையக்கூடிய, காலம் முழுவதுக்கு வரைக்கும் அடையக்கூடிய ஒரு புகழாக புகழ்கிறேன். அதே மாதிரி முன்தகாஹு, முன்தகான்னா எல்லைன்னு அர்த்தம். இன்தகான்னா முடிந்ததுன்னு அர்த்தம். இன்தகாவுக்கு என்ன அர்த்தம், முடிந்ததுன்னு அர்த்தம். இன்தகாவிலேருந்து இஸ்முல் மக்கான் முன்தகான்னு வரும். இஸ்முல் மஃபூல் அப்படி தான் வரும், மக்கான் அப்படி தான் வரும். முன்தகான்னா முடியும், எல்லை. சிதறத்துல் முன்தகான்னு படிக்கிறோம்ல, முன்தகாவில் இருக்கக்கூடிய ஒரு இழந்த மரம்னு, அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதான் எல்லை. அதுக்கு பிறகு யாரும் போக முடியாது. அந்த அந்த முன்தகா தான் இது. இப்போ முன்தகாகுன்னா முன்தக தமாம், இந்த ஹூ தமாம். அப்போ பூரணத்தின் எல்லை, முன்தகாண்டா எல்லை, பூரணத்தின் எல்லையை அடையக்கூடிய புகழாக. இதெல்லாம் ஒரு இலக்கியமாக இப்படி சொல்கிறாராம். இதெல்லாம் எங்கே தான் திறமையை காட்டுறது. சும்மா அல்லாஹ் புகழ்றான்னு சொல்லி போட்டால் பேசாமல் போயிட்டே இருக்கலாம்.
அதுக்கு மேலே ஒரு விஷயமே இல்லை. அந்த என் புகழ் எப்படிப்பட்டது தெரியுமா? காலம் முழுமைக்கும் சென்றடையக்கூடிய ஒரு புகழ் அப்படின்னு சொல்லி அதனுடைய எல்லையை தொட்ட ஒரு புகழ்னு சொல்லி அந்த புகழுக்கு என்ன செய்கிறாரு, அதுக்கு வர்ணனைகளை சேர்த்து அந்த திறமையை காட்டிக்கிறார். அது என்னுடைய மொழி அறிவை பாருங்கன்னு காட்டுறாரு. அப்போ ஹம்தன் பாலிகன் அமத தமாமி, காலம் முழுமையை அடையக்கூடிய ஓ முன்தகாஹு, அந்த முழுமையின் எல்லை, முன்தகாண்டா எல்லை, ஹாஹுங்கிறது அந்த முழுமை, அந்த முழுமையின் எல்லையை அடையக்கூடிய, முழுமைன்னு இருக்குல்ல அதுக்கு ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லை வரைக்கும் போகக்கூடிய புகழ். அது என் புகழ் எவ்வளோ ஒன்று கேட்டால் பாதியில் நிற்கிற புகழ் இல்லை, முன்தகா வரைக்கும் போகக்கூடிய புகழ் என்று அப்படி அந்த புகழுக்கு ஒரு வர்ணனை சேர்த்து என்ன செய்கிறாரு, அல்லாஹ் புகழ்ந்துடுறாரு. புகழ்ந்துட்டு அல்லாஹ் முதல்ல பிஸ்மில்லா சொன்னார், அப்புறம் ஒரு துவா பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஹம்து அல்லாஹ் புகழ்ந்துட்டார். அடுத்து என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மேலே ஒரு ஸலவாத்து சொல்லணும்ல. ஒஸ் சலாத்து சலாத்தும், ஒஸ் சலாமு சலாமும். எப்படிப்பட்டது சலாத்து சலாமு என்றால் அதுக்கு ஒரு சிவத்தை போட்டுக்கிறார். அல் அக்மலானி, அக்மல் என்றால் கமுல என்பதிலிருந்து இஸ்மு தஃப்லீல் அக்மல், ரொம்ப முழுமையான அர்த்தம். காமில்ங்கிறோம்ல, காமில்னாலும் அது முழுமை, கமாலு தமாமு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அக்குமலு அத்தம்மு அது ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அக்மலானி என்றால் ரெண்டு சொல் வந்ததுனால தசனியா, சலாத்து சலாம்னு வந்துருச்சுல, அந்த ரெண்டுக்கு சிவத்து கொண்டு வர்றோம்னா இருமையாக தானே கொண்டு வரணும். சலாத்து சலாமு, எப்படிப்பட்ட சலாத்து சலாமு, அல் அக்மலானி முழுமையான, இஸ்மு தஃப்லீல் இது சூப்பர்லேட்டிவ் டிகிரிமாங்கல்ல, அந்த வகையை சேர்ந்தது. அப்போ அக்மலாக இருக்கக்கூடிய சலாத்து சலாமும் அலா நபியினா, எங்கள் நபியின் மீது உண்டாகட்டும்னு அதை சொல்ல மாட்டாங்க, நம்மளை விளங்கிக்கிறணும். ஒசலாத்து ஒசலாமும், சலாத்தும் சலாமும். சலாத்து என்றால் அல்லாவிடத்தில் வேண்டக்கூடிய அருளை வேண்டுதல், சலாம் என்றால் சாந்தியை வேண்டுதல். அப்போ ரசூலுல்லாவுக்காக வேண்டக்கூடிய அருளும் ரசூலுல்லாவுக்காக வேண்டக்கூடிய சாந்தியும், அதுவும் அறகுறையாக இல்லை. சலாத்துன்னு சொன்னால் முழு சொலவாத்தை நான் சொல்கிறேன், சலாம் என்றால் பூரணமான சலாம் சொல்கிறேன், அதுக்கு ஒரு சிவத்தையும் போட்டுக்கிறார். சும்மா சொன்னாலும் மொத்தையாக சொன்னாலும் அதுக்கு அதான் அர்த்தம். இருந்தாலும் அவருடைய திறமையை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒசலாத்து ஒசலாமுல் அக்மலானி, அக்மலான பரிபூர்ணமான சலாத்து சலாம், இந்த ரெண்டும் அலா நபியினா எங்கள் நபியின் மீது உண்டாகட்டுமாக. அந்த உண்டாகட்டும்ங்கிறத சொல்ல மாட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாதிரி தான். எல்லா பொருளும் அல்லாவுக்கு அதை நிப்பாட்டிக்கிறவங்க, உரியதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. சொல்லாட்டாலும் அரபு மொழியில் விளங்கிக்கிறோம். சரி, அப்போ ஒசலாத்து ஒசலாமுல் அக்மலானி அலா நபியினா, இந்த சலாத்து சலாமு பூர்ணமான சலாத்து சலாம் எங்கள் நபியின் மீது உண்டாகட்டும், இதுதான் ஹபர். சலாத்து சலாம்ங்கிறது முப்ததா எழுவாய், அலா நபியினாங்கிறது ஃபினிஷ், அதாவது பயனிலை. அலா நபியினா எங்கள் நபியின் மீது உண்டாகட்டுமாக. எங்கள் நபி மீது மட்டும்தானா, ஒன் நபியின மேலும் நபிமார்கள் மீது உண்டாகட்டுமாக. நம்ம சலாத்து சொன்னோம்னு சொன்னால் என்ன செய்யணும், ரசூலுல்லாவுக்கு மட்டும் சொல்லாமல் மற்ற நபிமார்களுக்கும் சேர்த்து சொல்கிறதுங்கிற ஒரு மரபு இருக்குது. சும்மா சாதாரண செலவாக சொல்லும்போது கூட என்ன செய்வாங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அந்த வார்த்தை சொல்லுவாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ரசூலுல்லாவோட நிறுத்திக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வாலல் அம்பியாயி அலைஹிம் ஸலாம்னு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்து ஸலாம் சொல்கிறதோட அவங்களுடைய அருளை வேண்டுவதற்கு மற்ற நபிமார்களுக்கு வேண்டுகிறார், அவங்களுக்கு தேவைதானே. அலா நபியினா எங்கள் நபியின் மீதும், ஒன் நபியின மற்ற நபிமார்கள் மீதும், நபிக்கு பன்மை நபியின மற்ற நபிமார்கள் மீதும் சலாத்து சலாமும் உண்டாகட்டுமாக. இவங்க ரெண்டு பேர் மீது மட்டும்தானா, இல்லை. ஆலி குல்லின், குல்லுன்னா அனைவர், ஆளுன்னா குடும்பத்தார். ஆலி குல்லின் அனைவருடைய குடும்பத்தார், அனைவர்னா மேலே சொன்ன அனைவர் தான். மேலே யாரை சொல்லியிருக்கிறோம், நபியை சொல்லியிருக்கிறோம், மற்ற நபிமார்களை சொல்லியிருக்கிறோம். ஆலி குல்லி மின்ஹும்னு அர்த்தம், அவர்களில் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. அப்போ ஸலவாத்து சலாம் என்பது ரசூலுல்லாவுக்கு உண்டாகட்டுமாக, மற்ற நபிமார்களுக்கு உண்டாகட்டுமாக, அவங்களுடைய குடும்பத்தார் மீது என்ன செய்யட்டேன், உண்டாகட்டுமாக. வாலி குல்லின் அனைவருடைய குடும்பத்தார் மீது உண்டாகட்டுமாக. எவ்வளோ நாளைக்கு உண்டாகணும் இந்த ஸலவாத்து சலாம்னு சொல்கிறோமே, ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா என்று கேட்டால் அதுக்கு ஒரு வர்ணனை, அதுக்கு ஒரு திறமையை காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னா, மாரஜா ராஜின் மகஃபிரத்தஹு,
இப்போ ரஜா என்று சொன்னால் நம்பிக்கை வைக்கிறது. தரஜின்லாம் படித்தே இல்லை, தமன்னி தரஜின்லாம் படித்தோம்ல, அந்த ரஜா தான். அப்போ ரஜா என்றால் நம்பிக்கை வைத்தான். ராஜின் என்றால் அதனுடைய இஸ்ம் ஃபாயில் நம்பிக்கை வைப்பவன். ரஜா என்றால் மாலியான ஃபாயில் நம்பிக்கை வைத்தான். ராஜின் என்பது ரஜாவிலிருந்து இஸ்முல் ஃபாயில் ராஜியுன். ராஜியுன் என்று சொல்லக்கூடாது, ராஜின். யுன் என்று சொன்னால் ஏக்கி லம்மு வைக்கணும் வந்து, அப்புறம் சுக்கூனு தன்மீனுக்கு ஒரு நூன் வரும். ராஜியுன்னு சொல்லும்போது லம்ம எடுத்துட்டோம்னா 2 சுக்கூன் வரும், ஏயை போய்கிட்டால் ராஜின்னு ஆயிரும். சரியா? அந்த ஏன் போணுச்சுன்னு கேட்டால் இதை உடச்சி எழுதுனீங்கன்னா 2 சுக்கூன் சந்திச்சிடும். ராஜின்னு இப்படி எழுதாமல் ராஜியுன் ஏ போட்டு நூன் போட்டு எழுதுனீங்கன்னு சொன்னால் 2 சுக்கூன் சந்திக்க வேண்டிய நிலை வரும். அதனால் ஏயை தூக்கிடுவாங்க, ராஜின்னு வந்துடும். இது இஸ்முல் ஃபாயில் பாடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போ ரஜா என்றால் நம்பிக்கை வைத்தான், ராஜன் என்றால் நம்பிக்கை வைப்பவன். மகஃபிரத்தஹு, மகஃபிரத்துனா மன்னிப்பு. மகஃபிரத்துனா என்னது? அந்த மீமை கொண்டு வரக்கூடிய மகஃபிரத் மன்னிப்பு. ருஹ்மாஹு, ருஹ்மா என்பது அது ஒரு மஸ்தர் தான். ரஹ்மா என்பதில் ரஹ்மத்துன்னு ஒரு மஸ்தர் இருக்கிற மாதிரி ருஹ்மா என்று என்ன இருக்கிறது? ஒரு ஃபோலாங்கிற அடிப்படையிலையும் ஒரு வசன்லையும் மஸ்தர் வரும். ருஹ்மா என்றால் அருள். ருஹ்மா உண்டு அவனுடைய அருள், மகஃபிரத்துன்னா அவனுடைய மன்னிப்பு. தனித்தனி அர்த்தம் செஞ்சுட்டு கோர்த்து அப்புறம் அர்த்தம் செய்வோம். ருஹ்மாஹுன்னா அவனுடைய ரஹ்மத்து, மகஃபிரத்துஹுன்னா அவனுடைய மகஃபிரத்து மன்னிப்பு, ராஜின்னா நம்பிக்கை வைப்பவன், ரஜா என்றால் நம்பிக்கை வைத்தான். இதில் இந்த மா என்று சேர்த்துருக்காங்கல்ல, இந்த மா என்பது வந்து நம்ம நஃபியுடைய மா படிச்சிருக்கிறோம், மௌசூலுடைய மா படிச்சிருக்கிறோம். இது அந்த மா கிடையாது. இது எந்த மா என்று கேட்டால் அந்த காலமெல்லாம்னு ஒரு அர்த்தம் வரும்ல, மாசால மாபரிக மண்பக்கன்னு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு வரக்கூடிய மா. இந்த மா வரும்போது என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால் மா ரஜா ராஜின், நம்பிக்கை வைப்பவன் நம்புகின்ற காலமெல்லாம். இந்த மா என்பதற்கு காலமெல்லாம்னு அர்த்தம். மாசால செய்தும் ஆலிமன் செய்து ஆலிமாக காலமெல்லாம் இருந்தான். அந்த காலமெல்லாம் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா மாசால மாபரிக மண்பக்கன்னு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஒரு மாவை போடுவாங்க. மாரஜான்னா நம்பிக்கை வைக்கும் காலமெல்லாம், லர்ஃபுடைய அர்த்தத்தில் வரக்கூடியது, காலத்தை குறிக்கக்கூடியதாக வரக்கூடியது. அப்போ மாரஜா ராஜின், நம்பிக்கை வைப்பவன் நம்பிக்கை வைக்கும் காலமெல்லாம். எதை நம்பிக்கை வைக்கிறவன்? மகஃபிரத்தஹு, அவனுடைய மன்னிப்பையும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும், ஓ ருஹ்மாஹு, அவனுடைய அருளையும். அப்போ அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நம்பிக்கை வைக்கிறவன் நம்பிக்கை வைக்கும் காலமெல்லாம் சலாத்து சலாம் உண்டாகட்டுமாக. அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை நம்ம காலமெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கை வச்சு தானே இருப்போம். அல்லாஹ்வுடைய மகஃபிரத்துலையும் ரஹ்மத்துலையும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு முஸ்லீம் எப்பாவது இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ காலாகாலத்துக்கும் அர்த்தத்துக்கு சொல்ல வர்றார். ரசூலுல்லாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து சலாம் எப்படிப்பட்ட செலவாத்து என்றால், ஒருத்தன் எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்புவானோ அந்த காலமெல்லாம், எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்ப்பானோ அந்த காலமெல்லாம் அவருக்கும் அருள் உண்டாகட்டுமாக. அப்போ எப்போ பார்த்தாலும் அர்த்தம், எப்போ பார்த்தாலும் உண்டாகட்டுமாகங்கிறார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம மகஃபிரத்தை விரும்பத்தானே செய்வோம். மகஃபிரத்தை விரும்புறதுக்குன்னு ஒரு காலமாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாளைக்கு விரும்பி மற்ற நாளில் விரும்பாமல் போயிடுவோமா? அல்ல வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு விரும்புவோமா? அப்படி கிடையாது, காலமெல்லாம் தானே விரும்புவோம். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அருளையும் விரும்புகிறவன் விரும்பும் காலமெல்லாம், நம்பிக்கை வைப்பவன் நம்பிக்கை வைக்கும் காலமெல்லாம் எங்கள் நபியின் மீதும் பிற நபிமார்கள் மீதும் அவர்தம் குடும்பத்தார் மீதும் பூரணமான சலாத்து சலாமும் உண்டாகட்டுமாக. வசலாத்து வசலாமுல் அக்மலானி, பூரணமான செலவாத்து சலாம் என்பது அலா நபியினா, எங்கள் நபியின் மீதும், ஒன் நபியின் பிற நபிமார்கள் மீதும், ஆலிக்குள்ளின் அனைவருடைய குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. எவ்வளோ காலத்துக்கு உண்டாக வேண்டும் என்றால் மாரஜா ராஜின் மகஃபிரத்தஹு, நம்பிக்கை வைப்பவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மன்னிப்பை எதிர்பார்க்கும் காலமெல்லாம், ஒருஹுமாஹு, அவனுடைய அருளை எதிர்பார்க்கும் காலமெல்லாம் எங்கள் நபிக்கு செலவாத்து நான் சொல்கிறேன். எது வரைக்கும் செலவாத்துன்னா நான் மௌத்தா போயிடுவேன் அந்த அர்த்தத்தில் செலவாத்து சொல்லலை. ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு முஸ்லீம் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை நம்புவானே கியாமத் நாள் வரைக்கும் அர்த்தம். அந்த காலமெல்லாம் அவங்களுக்கு செலவாத்து உண்டாகட்டுமாகன்ட்டு என்ன செய்கிறாரு, அதில் ஒரு திறமையை சொல்லிவிட்டு ஆமீன் ஒரு துவா செஞ்சிட்டோம்னா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன்கிறது வந்து
இஸ்மு ஃபேல்னா என்னென்னு கேட்டால் அது வந்து ஃபேலுடைய அர்த்தமாக இருக்கும். ஆனால் அந்த ஃபேலுடைய வசனில் வராது. ஆமீன் ஏற்றுக்கொள்வாயான்னு அமுர் மாதிரியா இருக்குது. அமுருக்குன்னு சில வடிவங்கள் பார்த்தோமே ஏவல் வினைக்கு, அந்த வடிவத்தில் இல்லை இது. ஆனாலும் இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்தஜிப்னு அர்த்தம். ஆமீன் என்றால் ஏற்றுக்கொள்வாயாக. இஸ்தஜிப் என்கிற அம்ருடைய அர்த்தத்தை தரக்கூடியது. ஆனால் இது ஃபேலு கிடையாது, இது இஸ்மு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இஸ்முல் ஃபேலுன்னு உங்களுக்கு பாடம் படிச்சிருக்கிறீங்க ஏற்கனவே. அந்த வகையில் உள்ளது. துவா செஞ்சிட்டதுனால ஆமீன், இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இந்த ஹம்து செலவாத்தை முடிச்சிடுறார். அல்லாவை புகழ்ந்து செலவாத்து சொல்லி துவாவையும் செஞ்சு வந்து அதை முடிச்சிடுறார். இது வந்து பொதுவாக எல்லா நூல்களையும் என்ன செய்வாங்க? அல்லாவை இந்த மாதிரி புகழ்வாங்க. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றார். சப்ஜெக்ட் பாடத்துக்கு இல்லை, நம்ம என்ன சப்ஜெக்டில் இருக்கிறோம், இது எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தெரியுமான்னு என்ன செய்கிறாரு? இல்முல் ஹதீஸை பற்றி கொஞ்சம் பாராட்டிக்கிறார். எத்தனையோ வகையான கலைகள் இருக்கிறது. அந்த கலை இந்த கலை உண்ணாகுமா? இந்த கலைக்கு நிகராக எந்த கலையாவது இருக்குதா? இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா எல்லோரும் போடுவாங்க. இதை தப்சீர் எழுதுறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதுதான் இருக்கிற கலைகள்லேயே மிகச்சிறந்த கலை என்று என்ன செய்வாங்க போடுவாங்க. நஹ்வு கிதாப் எழுதுனா கூட என்ன செய்வாங்க? இதுதான் அனைத்துக்கும் அடிப்படை, இது இல்லாமல் தப்சீர் வழங்க இயலாது, ஹதீஸ் வழங்க இயலாதும்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் உலகத்தில் சிறந்த சப்ஜெக்ட்னு என்ன செய்வாங்க அப்படி போடுற வழக்கம் இருக்கிறது. இந்த இதில் இல்முல் ஹதீஸ் இருக்கிறதுனால இல்முல் ஹதீஸுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுத்துக்குருவார். இவரே நஹ்வு எழுதினார்னா அதுக்கு தான் பில்டப் கொடுப்பார். இவரே சர்ஃப் எழுதினார்னா அதுதான். நீங்கள் சர்ஃப் நஹ்வு கிதாபெல்லாம் பார்த்தாலாம் தெரியும். அதுலலாம் இப்படி தான் எழுதுவாங்க. என்ன செய்வாங்க? எந்த துறையை சேர்ந்ததாக இருக்கிறதோ அந்த துறையை என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அப்படி பூஸ்ட் பண்ணுவாங்க. அவர் பண்ணுறாரு. ஹாதான்னா இவ்வளவுதான் அர்த்தம். ஹாதாங்கிறத புற்றுப்புள்ளி வச்சுறாருல, இதை விளங்கிக்கொள், ஹுத் ஹாதா, இதை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். இதை முடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயத்துக்கு வர்றார். இல்முல் ஹதீஸி, இல்முல் ஹதீஸ் என்பது ஹதீஸ் கலை என்பது. இல்முல் ஹதீஸ்னா ஒருமை, உலுமுல் ஹதீஸ்னா பன்மை. ஹதீஸில் நிறைய கலைகள் இருக்கும்போது அதை உலுமுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒருமையாக சொல்லும்போது இல்முன்னு சொல்லுவாங்க. இல்முல் ஹதீஸி, ஹதீஸுடைய இல்மாகிறது, ஹதீஸுடைய கலையாகிறது. மின் அஃபுல்லலில் உலூமி, கல்விகளிலேயே சிறந்ததாகும். இல்முல் ஹதீஸ் என்பது மின் அஃபுல்லலில் உலூமி, கல்விகளிலே சிறந்தது. கல்வியில் சிறந்ததுங்கிறத விட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு அடைமொழியை போடுறார், ஒரு சிவத்து வர்ணனை போடுறார். அல் ஃபாலிலத்தி, சிறந்த கல்வியிலே இது சிறந்தது. கல்வியிலே சிறந்ததுன்னா கல்வியிலே சிறந்ததுன்னு ஒரு 10 கல்வி எடுப்போன்னு வைங்களேன், அதில் இது டாப்புங்கிறார். இல்முல் ஹதீஸி, ஹதீஸுடைய கலை என்பது மின் அஃபுல்லலில் உலூமில் ஃபாலிலத்தி, ஃபாலிலத்துனா சிறப்பானது, ஃபலுனா சிறந்தது. அதனுடைய இஸ்முல் ஃபாயில் ஃபாலிலுன், அது உலூமு பன்மையாக இருக்கிறதுனால ஃபாலிலத்துன்னு பெண்பாலாக வந்திருக்குது. மீனால் உலூமில் ஃபாலிலத்தி, சிறந்த, ஃபாலிலத்தினா சிறந்த, உலூமுன்னா கலைகள், சிறந்த கலைகளில் மிகச்சிறந்ததாகும். இல்முல் ஹதீஸி என்பது மின் அஃபுல்லலில் உலூமில் ஃபாலிலத்தி, சிறந்ததுன்னு கலைன்னு ஒரு 10-15 கல்விகள் தேரும். அந்த 10-15 கல்வியில் இதுதான் டாப்பு. இவர் இந்த கிதாப் எழுதுறதுனால இப்படி சொல்கிறார். மின் அஃபுல்லலில் உலூமில் ஃபாலிலத்தி, சிறந்த கல்விகளிலேயே இது என்ன செய்கிறது? மிகச்சிறந்தது இதுதான். மேலும் அன்ஃபஇல் ஃபுனூனின் நாஃபியத்தி, ஃபுனூன் என்றால் ஃபன் என்றால் துறை. இந்த ஃபுனூன்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஃபன் என்பதற்கு வந்து பன்மை. ஃபன் என்றால் துறை. அந்த எந்த ஃபன்னில் படிக்கிறீங்க? நஹு ஃபன்னு, சர்ஃபு ஃபன்னு, ஃபிக்கு ஃபன்னுன்னு சொல்கிற ஃபன்னுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், துறை. அப்போ ஃபுனூன் என்று சொன்னால் அதனுடைய ஜம்மு. நாஃபியத்து என்றால், நஃபா என்றால் பயனளித்தான் அர்த்தம். நாஃபியத்து என்றால் பயனளிக்கக்கூடியது. இஸ்முல் ஃபாயிலில் அது பெண்பாலை போட்டிருக்காங்க. பெண்பாலை ஏன் போடுறாங்கன்னு கேட்டால் ஃபுனூன் என்பது பன்மையாக இருக்குது. பன்மைக்கு வந்து பெண்பாலை தான் போடுவாங்க. ஃபுனூனுங்கிறது பன்மையாக இருக்கிறதுனால நாஃபியூன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபன்னுன்னு இருந்தால் ஃபன்னுன்னு நாஃபியூம்பாங்க. அல் ஃபுனூனும் நாஃபியத், நாஃபியத்துன்னா பயன் தரக்கூடியது. ஃபுனூன் என்றால் துறைகள். துறைகள் கல்வியில் துறை தானே சொல்கிறாங்க. அந்த துறை, இந்த துறை டிபார்ட்மெண்ட்டு துறைகள்னு அர்த்தம். அன்ஃப என்றால் இஸ்மு தஃப்லீல், ரொம்ப பயன் தரக்கூடியது.
அன்ஃபா என்றால் நஃபா என்பதனுடைய இஸ்மு தஃலீல் வந்து அன்ஃபா. அப்போ இப்போ முச்சேத்த அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அந்நாஃபியத்துனா பயன் தரக்கூடிய, அல் ஃபுனூன் என்றால் துறைகள், அல் ஃபுனூன் நாஃபியா என்றால் பயனளிக்கக்கூடிய துறைகள். எத்தனையோ துறைகள் மனுஷனுக்கு எடுத்து நாசமாக்குற துறைகள்லாம் நிறைய இருக்கிறது, அது தள்ளிருங்க. பயனளிக்கிற துறைகள் இருக்குல்ல, அந்த பயனளிக்கிற துறைகளிலேயே இதுதான் ரொம்ப பயனளிக்கக்கூடியது. இஸ்மு தஃலீல் கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஓ அன்ஃபைல் ஃபுனூனின் நாஃபியாத்தி, பயனளிக்கும் துறைகளிலே மிக பயனளிக்கக்கூடியது, ரொம்ப பயனளிக்கக்கூடியது. பயனளிக்கிறதுக்குன்னு சில துறைகள் இருக்கிறது, அதெல்லாம் அளிக்கிற பயனை விட இதை வந்து ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, அதிகமான பயனை பெற்றுக்கொள்வார்கள். அதிகமான பயன் இதில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸ் கலையுடைய கிதாபாக இருக்கிறதுனால அந்த கலையை பற்றி மண்டையில் என்ன செய்கிறார், அப்படி ஏற்றுறாரு. அப்போ தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்கிறதுக்காக வேண்டி. ஒன்ஃபைல் ஃபுனூனின் நாஃபியத்தி, பயன் தரக்கூடிய துறைகளில் இது மிக பயன் தரக்கூடியது. அப்படிப்பட்டதாக இந்த இல்முல் ஹதீஸு. அதுக்கடுத்து மேலும் அந்த இல்முல் ஹதீஸை பற்றி தான் சொல்கிறாரு. யுஹிப்புஹு, இதனை விரும்புவார்கள். யுஹிப்புன்னா என்ன, அஹப்பண்டா விரும்பினான். யுஹிப்புஹுன்னா ஹூ வந்து இல்முல் ஹதீஸ். யுஹிப் அந்த ஹூ எதை குறிக்கிறது, அதைன்னா இல்முல் ஹதீஸை. யுஹிப்பு இல்மல் ஹதீஸி, இல்முல் ஹதீஸை விரும்புவார்கள். ஜுக்கூர் ரிஜாலி, ஆண்களிலேயே ஆண்மை மிக்கவர்கள். இந்த ஆண்மைங்கிறது வந்து அந்த ரெண்டு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆண்மைன்னா அந்த ஆணுடைய தன்மை இருக்குல்ல, அதையும் சொல்லுவாங்க. அல்லது வந்து அதில் திறமை இருக்குது பாருங்க, அதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இறையாண்மைங்கிறான்ல, இறையாண்மை மிக்கவர்னா ஆண்மைன்னா அந்த ஆண்மை அந்த அர்த்தம் கிடையாது. அந்த இதில் என்னென்ற திறமைக்கு இந்த ஆண்கிறத பயன்படுத்துவாங்க. அப்போ யுஹிப்புஹு, இதனை விரும்புவார்கள். ஜுக்கூரு ரிஜாலி, ஆண்களிலே ஆண்மை மிக்கவர்கள். ஆண்களில் ஆண்மை மிக்கவர்கள்னா திறமைசாலிகள் அர்த்தம். ஆண்மைக்கு இதுக்கு என்ன இருக்குது, ஆண்மை இல்லாதவங்க கூட அந்த துறையை விரும்பலாம். இந்த ஆண்மைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் திறன் தான் அர்த்தம். அப்போ யுஹிப்புஹு, இதனை விரும்புவார்கள். ஜுக்கூரு ரிஜாலி, ஆண்களிலே திறமை மிக்கவர்கள். ஆண்களில் ஆண்கள்னா என்ன அர்த்தம், ஜுக்கூர் என்றாலும் ஆண்கள் அர்த்தம், ரிஜாலி என்றாலும் ஆண்கள் அர்த்தம். ஆண்களில் ஆண்கள்னா மீனிங் இருக்குது, அதுக்கு மீனிங் இல்லை. அப்போ அந்த மீனிங் இல்லைன்னா மீனிங் இல்லைன்னு விட்டுற முடியாதுல்ல, ஏதாவது மீனிங் கொடுக்கணும்ல. என்ன மீனிங் கொடுக்குறது, ஆண்களில் திறமை மிக்கவர்கள், ஆண்கள்லேயே ஆண்மை மிக்கவர்கள் இதனை விரும்புவார். இந்த கல்வியை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறார். யுஹிப்புஹு, இந்த இல்முல் ஹதீஸு பிடிக்கும், விரும்புவார்கள். ஜுக்கூர் ரிஜாலி, ஆண்களில் ஆண்மை மிக்கவர்களும். ஃபுஹூலத்துஹும், ஃபஹல் என்றால் வந்து இளைஞனுக்கு சொல்வது. ஃபஹல்னா என்னது, இளமையோட இளமை துடிப்பு உள்ளவங்களுக்கு சொல்வது. அந்த ஃபஹல் என்பதுடைய ஜம்மு தான் ஃபுஹூலத். ஃபுஹூலத்துனா அதாவது இளமை துடிப்புள்ளவர்கள் வச்சுக்கணும். ஃபுஹூலத்துஹும், அவர்களில் ஆண்களிலேயே துடிப்பு மிக்கவர்கள் இதை விரும்புவார்கள். சும்மா அசம்பந்தமாக இருக்கிற ஆளுக்கு பிடிக்காது இது. அசம்பந்தமான ஆளுங்க இருப்பாங்கள்ல, துடிப்பு இல்லாமல் தூங்கி வெளியிற ஆளுகளுக்கெல்லாம் இது பிடிக்காது. யாருக்கு பிடிக்கும், ஃபுஹூலத்துஹும், அவர்களிலே துடிப்பு மிக்கவர்களுக்கு இது, துடிப்பு மிக்கவர்கள் வந்து என்ன செய்வாங்க, இதை விரும்புவார்கள். ஓ யோனா பிஹி, இந்த யோனாங்கிற வார்த்தை வந்து மஜ்ஹூலா இருக்குது. ஆனால் மஜ்ஹூலா பயன்படுத்தி மஅரூஃபுடைய அர்த்தம் செய்யக்கூடிய வார்த்தைகள் சிலது இருக்குது. அதில் இது ஒன்று. யோனா என்பதற்கு வந்து அனாவில் இருந்து யனியிலிருந்து யோனாண்டு வரும். அதாவது மஜ்ஹூலான ஃபேலாக இருக்கிறது. இதை மஜ்ஹூலா தான் பயன்படுத்துவாங்க. மஜ்ஹூலுடைய அர்த்தம் கிடையாது, இது மஅரூஃபுடைய அர்த்தம் தான். மஜ்ஹூலா யோனீண்டு போடாமல் யோனாண்டு போடுவாங்க. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேல். அதாவது எழுதிரிப்புண்டு போட்டு யுல்தரப்புடைய அர்த்தம் செய்கிறது, யுல்தரப்புண்டு போட்டு எழுதிரிப்புடைய அர்த்தம் செய்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒரு சொல். இது மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஓ யோனா பிஹி, இதை வந்து நாடுவார்கள், நாடப்படுவார்கள்ன்று தான் இருக்குது யோனான்னு சொன்னால். ஆனால் நாடுவார்கள்ன்றதுக்கு அர்த்தம் சரியா. ஓ யோனா, யோனி பிஹின்னு மாத்திர அந்த சொல் வழக்கம் இல்லையா. யோனி பிஹின்னு தான் கிராமர் பிரகாரம் வரணும். ஆனால் இந்த சொல்ல என்ன செய்கிறாங்க, மஜ்ஹூலா தான் பயன்படுத்துகிறாங்க. ஓ யோனா பிஹி, பிஹின்னா அந்த ஹி வந்து அந்த இல்முல் ஹதீஸை குறிக்குது. ஓ யோனா பிஹி, யோனா பி இல்மில் ஹதீஸி, இல்முல் ஹதீஸை நாடுகிறார்கள், நாடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள்னு அர்த்தம்.
நாடுகிறார்கள். யார் நாடுகிறா? முஹக்கிகுல் உலமாயி. முஹக்கிகுன்கிற ஹக்கக்க என்று சொன்னால் உறுதிப்படுத்தியவன் என்று அர்த்தம். ஹக்கக்க என்றால் ஒரு விஷயத்தை நல்லா உறுதிப்பட அறிந்து கொள்வது. ஒரு விஷயத்தை மேம்போக்க அறிகிறத விட உள்ள நுழைஞ்சு புகுந்து விளையாடி அறிகிறது இருக்குல்ல, அப்படி அறிகிறதுக்கு பேர் ஹக்கக்க. ஹக்கக்க என்றால் நல்ல நுணுகி ஆராய்ந்தான் என்று அர்த்தம். ஹக்கக்கன அர்த்தம் தஹக்கீக் பண்ணுகிறார்கள்னு சொல்லுவாங்க. தஹக்கீக்குன்னா ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு இதை தஹக்கீக் பண்ணி இதை லைஃப் என்று சொல்லுகிறாருமாங்க. நுணுகி ஆராய்ந்து அதை லைஃப்னு சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு தஹக்கீக்குங்கிற வார்த்தை இதிலிருந்து வந்தது தான். அப்போ ஹக்கக்க என்று சொன்னால் நுணுகி ஆராயிறவங்க, சும்மா மேம்போக்கா படிச்சுட்டு போகாமல் நுணுக்கி ஆராய்வாங்கல்ல, அப்படிப்பட்ட ஹக்கக்கன்னு அர்த்தம். ஹக்கக்கவுடைய இஸ்முல் ஃபாயில் முஹக்கிகுன், நுணுகி ஆராய்பவன். அதனுடைய ஜம்மு முஹக்கிகூன. முஹக்கிகுன் என்பது ஒருமை, முஹக்கிகூன என்பது பன்மை. முஹக்கிகூன என்றால் நுணுகி ஆராயக்கூடியவர்கள். ஆனால் நூனு இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் முஹக்கிகூன என்பதை கொண்டு போய் உலமாவில் இலாபத் செஞ்சிடுறாங்க. இலாபத் செஞ்சால் என்னவாயிரும்? தன்மீன் இருந்தால் தன்மீன் போயிடும், நூனு இருந்தால் நூனு போயிடும். உதாரணமாக லாரிபுன் அடிப்பவன் ஒருமை, லாரிபூன அடிக்கக்கூடியவர்கள் பன்மை. இந்த லாரிபூனை ஜெயிதை அடிக்கக்கூடியவர்கள்னு இலாபத்து செய்கிறோம். லாரிபூ ஜெய்தின்றுவாங்க. லாரிபூன ஜெய்தன் அப்படின்னு சொல்லலாம் இலாபத்து செய்யாமல். இலாபத்து செய்யாமல் சொல்வதாக இருந்தால் லாரிபூன ஜெய்தன், ஜெய்தை அடிக்கக்கூடியவர்கள். இந்த கருத்தை இப்படியும் சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம்னு கேட்டால் அந்த இலாப நூனை எடுத்துவிட்டு இந்த லாரிபை கொண்டு போய் அதனுடைய மஃபூலில் இலாபத்து செஞ்சு லாரிபூ ஜெய்தின், அங்கே ஜர்ரு வந்துடும், நூனு போயிடும். அப்போ லாரிபூ ஜெய்தின்னா ஜெய்தை அடிக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மாதிரி இலாபத்து செய்கிற காரணத்தினால இலாபத்து தான் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது, இலாபத்து செஞ்சியும் சொல்லலாம். சரியா? அப்போ முஹக்கிகூன நுணுக்கி ஆராய்பவர்கள், நுணுக்கமாக ஆராய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த முஹக்கிகூனாவில் நூனை எடுத்துட்டோமா, இப்போ அது உலமாவில் சேர்க்குறாங்க. முஹக்கிகுல் உலமாயி, உலமாக்களில் முஹக்கிகீன்கள், அதாவது நுணுக்கமாக ஆராயக்கூடியவர்கள் இதை நாடுகிறார்கள். யோனாபிகி, இதை நாடி வருகிறார்கள், இதன் மீது கவனம் செலுத்துகிறார்கள், அக்கறை கொள்கிறார், பல அர்த்தம் வச்சுக்கலாம். நாடுறதா தான் அர்த்தம். யோனாபிகி, இதை பிஹினா பி இல்முல் ஹதீஸு, இல்முல் ஹதீஸை நாடுகிறார்கள். முஹக்கிகுல் உலமாயி, உலமாக்கல்ல முஹக்கிகீன்கள். சாதாரண உலமாக்களுக்கு இது பிடிக்காது, முஹக்கிக்காக இருந்தால் பிடிக்கும். முஹக்கிகுல் உலமாய், உலமாக்கல்ல முஹக்கிக்கானவர்கள். ஓ கமலத்துகும், கமலத்துனா முதல்ல அக்குமல்னு வச்சுல கமலை, அதனுடைய கமலை என்பதுடைய காமில். கமலன்னா முழுமையானான், காமில் என்றால் முழுமையானவன். காமில் என்பதற்கு பன்மை கமலத்துன். காஃபிருக்கு கஃபரத்துண்டு வருதில்ல, காஃபிர்னா காஃபிர், காஃபிரூனன்று ஒரு ஜம்மு இருக்கிறது, குஃபார்னு இன்னொரு ஜம்மு இருக்கிறது, கஃபரத்துன்னு ஒரு ஜம்மு இருக்கிறது. ஃபாலத்துன் என்ற வகையில் என்ன செய்யும்? உலாய்க்க ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரான்னு வருதில்ல, ஃபாஜிருக்கு ஜம்மு ஃபஜரத்து, காஃபிருக்கு ஜம்மு கஃபரத்து, காமிலுக்கு ஜம்மு கமலத்து. அப்போ கமலத்து என்பது காமில் என்பதனுடைய பன்மை. அப்போ கமலத்து ஹும் என்றால் இந்த ஹும் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். உலமான்னு வந்திருக்கலாம் முன்னாடி. இந்த ஹும் என்பது இந்த உலமாவை குறிக்கும். அப்போ கமலத்து ஹும், கமலத்துல் உலமாயி, உலமாக்களிலே முழுமை அடைந்தவர்களும் இதை நாடுவார்கள். யோனாபிகி, இந்த இல்முல் ஹதீஸை நாடுவார்கள், அதாவது தேடுவார்கள். யார் தேடுவாங்க? முஹக்கிகுல் உலமாவும் தேடுவார்கள். இப்போ கமலத்துகும், அவர்களில் காமிலானவர்களும் தேடுவார்கள். காமில்னா முழுமையானவர்கள், முழுமையாக அறிவுள்ளவனுக்கு இது பிடிக்குங்கிறார். தேடி தேடி வருவாங்க இந்த கலையை படிக்கிறதுக்காக வேண்டி. வலா எக்ரஹு, கரிகை என்றால் வெறுத்தான், கரிகை என்றால் வெறுத்தான், எக்ரஹு என்றால் வெறுப்பான், லா எக்ரஹுனா வெறுக்க மாட்டான், லா எக்ரஹு என்றால் இதை வெறுக்க மாட்டான். இதைங்கிறது எதை குறிக்கும்? இல்முல் ஹதீஸை குறிக்கும். வலா எக்ரஹு, இல்முல் ஹதீஸை வெறுக்க மாட்டான்.
மினன் நாசி மனிதர்களில் இல்முல் ஹதீஸை வெறுக்க மாட்டார்கள் இல்லா ருதாலத்துகும். ருதாலத்துன்னா ரதீல் என்றால் ஒரு அற்பமானவங்க இருக்கிறாங்கல்ல, அற்பமானவர்கள் தான் அந்த ரதீல் என்பவருடைய ஜம்மு ருதாலத்து. அப்போ ருதாலத்துகும்னா மனிதர்களில் வந்து ரொம்ப அற்பமானவர்கள் தான் இதை வெறுப்பார்கள். அற்பமானவர்களை தவிர வேறவரும் வெறுக்க மாட்டார்கள். ஒலா எக்கரவு மினன் நாசி அகதுன்னு வச்சுக்கிறேன்னு, மனிதர்களில் யாரும் வெறுக்க மாட்டார்கள். இல்லா ருதாலத்துகும், அவர்களில் மட்டமானவர்களும், சஃபலத்துகும், சஃபலத்துனா தாழ்ந்தவர்கள், அஸ்வல சாஃபில் வருதுல, சஃபலன்னா இறங்கினான், கீழே இறங்கினான் என்று அர்த்தம். சாஃபில் என்றால் தாழ்ந்தவன். ஒருத்தன் மேலே இருக்கான் மாடியில், ஒருத்தன் கீழே இருக்கான்னா இவன் சாஃபில், அவன் ஆலி. ஒஜால்னா ஆலியஹா சாஃபிலஹா, மேலே உள்ளவனுக்கு ஆலி, கீழே உள்ளவனுக்கு சாஃபில். சாஃபில் என்பதனுடைய ஜம்மு வந்து சஃபலத்துன். இந்த காஃபிருக்கு கஃபரத்து வர்ற மாதிரி, காமிலுக்கு கமலத்து வர்ற மாதிரி சாஃபிலுக்கு சஃபலத்து வருது. சஃபலத்துன்னா வந்து தாழ்ந்தவன். ஓ சஃபலத்துஹும், ஹும்ங்கிறது மனிதர்கள்னு போது வந்துச்சுல இந்த மினன் நாசின்னு. ஒலா எக்கரோஹு மினன் நாசி, மனிதர்களில் யாரும் வெறுக்க மாட்டார்கள். இல்லா ருதாலத்துகும், அவர்களில் தாழ்ந்தவர் அற்பமானவர்களையும், ஓ சஃபலத்துகும், அவர்களில் வந்து தாழ்ந்தவர்களையும் தவிர வேறவரும் இதை வெறுக்க மாட்டாங்க. இந்த இல்மும் மட்டமான ஆளுகளுக்கு தான் பிடிக்காது, திறமையான ஆளுகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறார். இன்னும் இந்த கரடு முறைலாம் இன்னும் வரல, பாதி தான் வந்திருக்குது. இன்னும் ஒரு 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 2 பாரா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பாரா கிட்டே இருக்காமா. அந்த 2 பாராவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஈஸியாக சரசரன்னு ஓடிடும். இந்த கொஞ்சம் கருபடியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னடா கித்தாப்புன்னு ஆரம்பித்து ரொம்ப கரடு முரடாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சும்மா தண்ணி மாதிரி போகும். ஹதீஸ் கலையில் நுழைஞ்சிட்டோம்னு சொன்னால் அது தண்ணி மாதிரி போகும். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாசித்த பாடம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டிவிலையும் கேட்டுருவீங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்பிட்டோம். யாரெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அவங்க அனைவருக்கும் ஆலிம் ஆன்லைனில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிஎஃப்பில் அனுப்பிட்டோம் அந்த புக்கை. அதை பிடிஎஃப்பில் எடுத்து ஃபோனில் என்ன செய்யலாம், பிடிஎஃப் எதுக்கு அனுப்பணும்னு கேட்டால் டெக்ஸ்ட் அனுப்புனா ஃபாண்ட் சப்போர்ட் பண்ணாது சில ஆட்களுக்கு. பிடிஎஃப் அனுப்புனா இமேஜ் மாதிரி என்ன செய்யும், எந்த ஃபோனில் வேண்டாலும் கம்ப்யூட்டரில் வேண்டாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நீங்களே அர்த்தம் செஞ்சு பழகணும். அந்த இது வரைக்கும் உள்ளதை என்ன செய்யணும், அர்த்தம் செய்கிற ஒரு திறமை உங்களுக்கு வந்துடும். அப்புறம் வந்து இந்த பாடம் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். சரியா? இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.